சந்த சுவர்நாடி பற்றி ஐயா விஜயன் ஐயா பேசினார். திருச்சியிலேருந்து வந்திருந்தவங்க கேபி ஜோரத்தை பற்றி பேசினாங்க, எல்லாமே பேசினாங்க. எந்த முறையில் போனோம்னாலும் பாரம்பரியங்கிறத விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. பாரம்பரியம் இல்லாமல் ஒன்று வந்து கிடையவே கிடையாது. விதங்கள் வேறு, அணுகுமுறைகள் வேறு, அவ்வளோதானே தவிர பாரம்பரியம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா முறைகளும், சந்திரநாடியாகட்டும், சுவர்நாடியாகட்டும், கேபி முறையாகட்டும், ஏஎல்பி முறையாகட்டும், என்ன முறை சொன்னாலும் அதோடைய பேசிக் தான், அதோட மாற்றம் இல்லை. இப்போ அதே பாரம்பரியத்தை வச்சு ஒரு சின்ன கணக்கு மட்டும் நம்மளுடைய ஜோதிட சங்கத்தின் சார்பாக இந்த காணொலி வாயிலாக நம்ம தர இருக்கிறோம். நம்மளுடைய ஜோதிட மாணவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள முறையில் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 கட்டங்கள் இருக்கும். நம்ம ஜாதகத்தினுடைய அடிப்படை வந்து காலபுருஷன் சொல்லக்கூடிய தத்துவம் தான் நம்ம ஜாதகத்தினுடைய அடிப்படை. உங்களுக்கு தெரியும், மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் போகிறது. ஒரு ஜாதகர் புகழ் அடைவாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குன்னா, அதுக்கு தசாபுத்தி யோகங்கள், சிவராஜோ, எத்தனையோ இருக்கட்டும். ஆனால் இதில் ஒரு சின்ன பாயிண்ட், காலபுருஷனுடைய லக்கணம் என்ன? மேசம் வச்சுங்களா. எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த லக்கணாதிபதி மேசத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் புகழ் அடைவதற்கு தகுதியுடையவர் அப்படின்னு அர்த்தம். அதே அந்த காலபுருஷத்தினுடைய தத்துவத்தினுடைய லக்கணாதிபதியான செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறார். அப்போ எந்த ஒரு லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணாதிபதி கடகத்தில் உட்காந்துருந்தால் அவர் முன்னேறதுக்கு அது ஒரு சின்ன தடையாகத்தான் இருக்குது. வேணுன்னா நீங்கள் நிறைய செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா புரியுதுங்களா? இப்போ வந்துங்க, இப்போ ஒருத்தருடைய லக்கணம் எடுத்துக்கலாம். ஆமாம், உங்கள் லக்கணம் என்னங்கம்மா? மகர லக்கணம். இப்போ மகர லக்கணம், லக்கணாதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் கடகத்தில் இருக்கும்போது வீக் ஆகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பூசம் இருந்தாலும் கூட வீக் ஆகிறார். அப்போ அவங்க வந்து தன்னுடைய நிலையை மேம்படுத்துவதற்காக நிறைய முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காருங்க? துலாத்தில் இருக்கார், உச்சமடைஞ்சிருக்கார் ஆச்சுங்களா. கூட சுக்கிரன் இருக்கார். அப்படிங்க, சுக்கிரனும் சனியை செஞ்சுன்னா பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய யோகம், மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியாங்க நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுடைய முக்கிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பொருத்தம் பார்க்குறதுக்கு நிறைய வராங்க, திருமணம் அமைய மாட்டேங்குது. என்ன காரணம்? சுத்த ஜாதகமாக இருக்குது, 2, 5, 7, 9, 11 உண்டான தசாபுத்திகள் கூட கலந்துருக்குது, ஆனால் குருவலாக இருக்குது, திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஜாதகம் இருந்தாலும் களத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம், காலபுருஷனுக்கு களத்திர ஸ்தானாதிபதி யாருங்க? சுக்கிரன். அவர் நீச்சமடைகிறது கன்னியா ராசி. அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி கிரகம் கன்னியா ராசியில் இருந்தால் திருமணம் ஒரு சவால் தான். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம், வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் வீடே கட்ட முடியலைங்க, காலம் முழுக்க வாடகை வீட்லேயே இருக்க மாட்டிருக்கு, 4ஆம் இடத்துல ராகு, சனி பார்வை, மாந்தி, ஏதோன்னு 1000 காரணங்கள். ஆனால் இந்த மெத்தடில், நான் சொல்கிற இந்த மெத்தடில் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, அதாவது சொத்து சுகம், வீடு, கல்வி இதெல்லாம் தரக்கூடிய 4ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன். சந்திரன் நீச்சமடையக்கூடிய விருச்சகத்தில் இருந்தால் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் 5ஆம் அதிபதிக்கு 5வது ஸ்தானாதிபதி, 5ஆம் ஸ்தானாதிபதி அவர் மகரத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தை சந்திக்கிறார். இதெல்லாம் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பார்க்கல, இது அது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் பால பாடம் தான், அது ஆரம்ப பாடம் தான் இது. ஆனால் மறந்துட்ட பாடம், படிச்சுக்கிட்டே வர 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 நிறைய டெக்னிக் வர 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 அந்த அடிப்படையை மறந்து போயிடுறோம். அடிப்படை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இந்த மெத்தட் 100% கரெக்டாக இருக்குது. ஒருத்தர் தொழில் செய்யலாமான்னு கேட்குறாரு. தொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் வச்சுருக்கோம்? லக்கணத்துக்கு 4, 6, 8, 12 சந்திரன் இருந்தால் தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடாது. இது கூட கூடுதலாக சனியும் கட்டிருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். மீறி செய்யணும், சரி என்னதான் செஞ்சு நான் ஜீவனம் செய்யணும்னு பார்க்கும்போது இவங்க எல்லாத்து ஜாதியுமே கம்பேர் பண்ணி பார்த்துங்க. நான் சொல்கிற இந்த பாயிண்ட் நிச்சயம் இருந்தே தீரும். சனி பகவான் யாரை போய் தொட போகிறார்? உதாரணத்துக்கு மேசத்தில் சனி பகவான் இருக்கார், ரிஷபத்தில் ஒரு குரு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ குருவை போய் முதல்ல தொட போகிறாரோ அந்த காரத்துவத்தில் தான் ஒரு தொழில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்க்கலாம், யாருக்கும் மிஸ் ஆகாது. இந்த மெத்தட் புரியுதுங்களா? இப்போ சிம்ம ராசியில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுங்க, சிம்மம் பூரத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, உத்திரம் 2ஆம் பாவத்தில், உத்திரம் 3ஆம் பாவத்துலேயோ அஸ்தத்துலேயோ ஒரு சனி பகவான் ஒரு கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன தொழில் செய்வார்? மேக்சிமம் அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதாகவும் அல்லது மருத்துவத்தினுடைய அடிப்படை சம்மந்தப்பட்டதாகவும் அல்லது ஒரு ஜோதிடராகவும் இருப்பார். இதை நீங்கள் எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக இருக்கும். புதனை போய் தொடாமல், சனி புதனை தொடாமல் ஜோதிடம் பார்த்து சம்பாதிக்க முடியாது. இது ஏதோ ஒரு விதத்தில் தொடரும், நட்சத்திரச்சார அடிப்படையிலையோ பரிவர்த்தனையோ ஏதோ ஒரு கண்டிஷனில் நிச்சயம் அது சம்மந்தப்பட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே செக் ஒன்று காட்டலாம், சார் இது மாதிரி இல்லையே அப்படின்னு காட்டலாம், காட்டவே முடியாது.
நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். எப்படிங்க எந்த இதாக இருந்தாலுங்க அந்த காரத்துவத்தில் அவர் செய்கிறார். சனி பகவான் யாரை முதல்ல தொட போகிறாரோ அது அவர் தொழிலாக மாறிடுது. இந்த இதுதான் கான்செப்ட். அது பகை உச்சம் நீச்சம் கான்செப்ட் இல்லை. உச்சமாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக செய்கிறாரு, பகையாக இருந்தால் கொஞ்சம் வெறுப்போடு செய்கிறாரு, நீச்சமாக இருந்தால் முடியாமல் செய்கிறார், ஆனால் அந்த தொழில் செய்கிறார். அதே மாதிரி எடுக்கும்போதுங்க ஒருத்தருக்கு கடன் வந்து காலம் முழுக்க கட்டுறவங்க இருக்காங்க, அல்லது கடனே வாங்காமல் நான் சமாளிக்கிறேங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. 70 வயசாச்சுங்க இது வரைக்கும் நான் ஊசி போட்டுக்கிட்டதுன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்க தாத்தாவும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒரு சின்ன ஆய்வில் பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி அவர் வந்துங்க மீனத்தில் இருந்து விட்டால் நிச்சயம் அவர் நோயிலிருந்து விரைவாக விடுபடக்கூடியவர். நோய்வாய்ப்படுறது குறைவு, கடனானாலும் குறைவு. இந்த ஸ்தானம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவம் தான். எந்த கிரகம் எந்த இடத்துல நீச்சமாகுதுன்னு பார்க்குறோம். அது காலபுருஷ தத்துவத்தில் யாராக வருதுன்னு பார்க்குறோம். இப்போ பூர்வீகம் எனக்கு இல்லைங்கன்னு சொல்கிறாருன்னா, சூரியன் நீச்சமாகக்கூடிய துலா ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி இருந்தால் நீச்சமாகுது. அதாவது பூர்வீகம் இல்லாமல் போயிடுது. எப்படி ஐந்தாம் அதிபதி வந்து 6, 8, 12ஆம் ஸ்தானத்துக்கு உண்டான நட்சத்திரத்தில் போய் உட்காந்தாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுறாங்களோ, அதே மாதிரி இந்தத்தையும் எடுக்கலாம். இது ரொம்ப எளிமையான கான்செப்ட். நல்லா மனசில் புரியுதுங்களா? ஈஸியாக எடுத்துக்கலாம். விருச்சிக லக்கணம் அவர் வந்து குழந்தை பார்க்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாருன்னா மகரத்தை நம்ம கவனிக்கிறோம். மகரத்தில் குரு இருக்கான்னு பார்க்குறோம். பேசிக்காகவே குரு அந்த இடத்துல நீச்சம். இதையும் அப்படியே உள்டாவாக பார்க்குறோம். கடக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன். அவர் மகரத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான். அவர் மகரத்தில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தடை வருது. அந்த மாதிரி நான் 2-3 டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியுமே பார்த்தா. ஆனால் நம்ம சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு உண்டான கிரகங்கள் அந்த அவங்களுக்கு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம்ல. 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 3ஆம் அதிபதி புதன். 4ஆம் அதிபதி சந்திரன். 5ஆம் அதிபதி சூரியன். இப்படி எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா? அவங்க எந்த ராசியில் நீச்சமாக வருங்கிறத குறித்து வச்சுக்கிறோம். இவர் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு அவர் கேள்வி கேட்குற பாவத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் உட்காந்துருந்தாருன்னா அந்த பாவம் அவருக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கிறதில்ல. இது எப்படி கிடைக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகமி கிரகம் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி வேலை செய்யுது. ஆகமி கிரகம் தெரியும் இல்லைங்களா? ஆகமி இல்லை, எந்த நட்சத்திரங்களுக்கும் கால் கொடுக்காத கிரகம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில். அந்த கிரகத்தினுடைய ஸ்தானம் என்ன பலன் தருதோ அந்த பலனை தேடியே அவர் வாழ்நாள் முழுக்க ஓடி போயிடுவார். கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. தொலைவிக்கிட்டே இருப்பார், தேடிக்கிட்டே இருப்பார். இந்த ஆகமி கிரகம் அவ்வளோ பெரிய வேலை செய்யும். பரிகாரங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் ஆகமி கிரகத்துக்கு பரிகாரம் செய்யும்போது ஃபஸ்ட் கிளாஸாக கேட்கும். இப்போ ஐயா கூட விஜயன் ஐயா பேச சொன்னார் பரிகாரங்கள் கேட்காதுன்னு. பரிகாரங்கள் கேட்காது அப்படின்னா நம்ம எதையுமே செய்யவே வேண்டியதில்லை. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உனக்கு இந்த நோப்பா இதுமாதிரி சரி பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சாருன்னா அவர் டாக்டர்னு சொல்ல முடியுமா? இப்போ ஐயாவை போய் பார்க்குறோம், பார்த்துட்டு உனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த மெடிசன் தரேன்னு கொடுத்தா தான் அவர் டாக்டர். இப்போ ஜோதிட வந்து பார்க்கல வழிபாடு, பரிகாரங்கிறது வழிபாடு. அதுதான் நான் சொல்கிறேன், ஜெயிக்கும். அதாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் எந்த கிரகத்துக்காக செய்கிறோம். இப்போ செவ்வாய் தோஷத்துக்காக ஒருத்தர் பரிகாரம் செய்ய போகிறாரு நீங்கள், அல்லது கலத்திர தோஷத்துக்காக சுக்கிரனுக்காக பண்ணுற போகிறாரு நீங்கள். அந்த சுக்கிரனை செவ்வாய் பார்த்துருந்தாலோ அல்லது அந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி பார்த்துருந்தாலோ பரிகாரம் வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. அப்போ அவங்க கர்மா என்ன சொல்லுதுன்னா அவர் அதை அனுபவிச்சே தீரணும்னு சொல்லுது. அவர் அனுபவிச்சு தான் ஆகும். ஐயா பேசும்போது கூட இந்த சுக்கிரன் இதில் சொன்னார், மாந்தி சுக்கிரன் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு வருது. மாந்தி சுக்கிரன் சேர்ந்துருக்கிறவங்க மேரேஜை பற்றி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த மேரேஜ் ஆன கையோட ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அல்லது ஒரு கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். இந்த மாந்திங்கிறதுக்கும் சனிக்கு 2 வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனியோட புதல்வன் மாந்தி. சனி கொடுக்கக்கூடிய தண்டனை மறந்து போயிடும், அடிச்சடி மறந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் மாந்தி கூடவே இருந்து வாழ்நாள் முழுக்க அதை வலிக்க செய்வார் தினசரி. இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லா ஜாத்திலுமே இருக்கும். தினசரி ஒரு நிமிஷம்னாச்சும் அதை நினைக்காம அவங்க தூங்க முடியாது. மாந்தி பவர் அந்த மாதிரி. இந்த மாதிரி பார்க்கும்போதுங்க ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனை உண்டோ, ஒருத்தருக்கு தொழில் தான் பிரச்சனைனா அந்த மகர ராசியை அவர் கம்பேர் பண்ணி பார்க்கணும். தொழில் ஸ்தானாதிபதி மகரத்தில் உட்காந்துருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு தொழில் வாழ்க்கையில் போராட்டம் தான். அவர் யார் கூட சேர்ந்து தான் பொழைச்சிக்கணும். சர்வீஸ் தான் வலுத்து இருக்குது அப்படின்னா கம்முன்னு சர்வீஸில் போயிடணும், சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மகரத்தில் அவருடைய 5ஆம் அதிபதி அமர்ந்துட்டா, குருவும் கெட்டிருந்தா,
அவர் தாமதம் செய்யாமல் ஒரு தத்து குழந்தையை எடுத்துக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பத்திலே 45 வயசு தாண்டிடுறாங்க. 30-35லேயே கன்ஃபார்ம் ஆகி போயிடும். சரி ஒரு ஒன்றிலே ஆட்டிருக்கு அப்படின்னு ஜோதிடரும் கேட்குறோம். 4-5 ஜோதிடர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, தாமதம் செய்யாமல் ஒரு தத்து குழந்தை சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன். அதேமாதிரி கடன் நேரடியாக அவங்க வாங்கினாங்கன்னா கட்ட முடியாது, இன்னொருத்தர் மூலமாக வாங்கும்போது கட்ட முடியும். இதெல்லாம் அதில் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஜோதிட கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்தரங்களையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சேகரிச்சுட்டு வந்தோம்னாவே அனுபவத்தில் அதை பயன்படுத்தி பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த இந்த ஜோதிட சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஐயா பேருங்க அருணாச்சலங்களா? ஆட்டையாம்பட்டியை சேர்ந்த பிரபல ஜோதிடர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சிறு கருத்துக்களை நமக்கு வழங்கியுள்ளார். ஐயா 5 நிமிஷம். ஓகே. திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் டாக்டர் ஐயா உட்பட முதற்களில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் திருமண பொருத்தத்தில் ராகு கேது மற்றும் செவ்வாயினுடைய தோஷங்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது டாக்டர் ஐயா அவர்கள் திருமண பொருத்தத்தினுடைய பொருத்தம் பார்ப்பது எப்படி என்று விவரமாக கூறினார்கள். அதிலே திருமண பொருத்தத்தில் ராகு கேது என்பது லக்னத்திற்கு மட்டும் இன்றைய ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை ராசிக்கும் வைத்து பார்க்க வேண்டும் என்பது அடியானுடைய கருத்து. சிலர் லக்னத்துக்கு மட்டும்தான் இருக்குது, ராசிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொருத்தம் பார்த்து கொடுத்தா திரும்பி வருது பொருத்தம் சரியில்லைன்னு. காரணம் என்னன்னு கேட்டால் லக்னத்துக்கு இருக்குது ராசிக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் லக்னம் என்பது ஒருவருடைய உயிராகவும், ராசி என்பது சந்திரன் ஒருவருடைய உடலாகவும் மனமாகவும் இருக்கிறது. இப்பொழுது நாகதோஷம், இந்த ராகு கேதுக்கள் நாகதோஷம் என்பது ஒருவருடைய புத்திர பாக்கியத்தை கெடுக்கக்கூடியது மற்றும் சுக துக்கங்களை கொடுக்கக்கூடியது. அந்த புத்திரமானது உடம்பின் வழியாகத்தானே வருவ வழிய உயிர் உடம்பு ரெண்டும் சம்பந்தப்பட்டது. அதனால் ராகு கேது தோஷங்கள் ராசிக்கும் லக்னத்திற்கும் பார்த்தால் மட்டுமே தான் திருமணங்கள் கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வெறும் லக்னத்திற்கு மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் வருகின்ற ஜாதகங்கள் அனைத்தும் தள்ளி தள்ளி போகும். நாள் கணக்கில் என வருட கணக்கில் தள்ளி போகிறது. கேட்டால் எனக்கு சரியான ஜாதகங்கள் அமையவில்லை என்கிறார்கள் பழங்கால ஜோதிடர்கள். இப்பொழுது இருக்கிறவர்களும் அப்டேட் ஆகி இருக்கிறார்கள். ஆனால் வெறும் லக்னத்திற்கு மட்டுமே பார்ப்போம், நாங்கள் ராசிக்கு பார்க்க மாட்டோம். இதே போல தான் செவ்வாய் தோஷமும் ராசிக்கு பார்த்தாலும் ஒன்றுதான், லக்னத்திற்கு பார்த்தாலும் ஒன்றுதான். இதிலே செவ்வாய் விதிவிலக்கானது நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த பாயிண்ட் எல்லாம் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். குரு கூடவே இருந்தாலும் குரு பார்த்தாலும் செவ்வாய் தான் என்கிறார்கள். இது ஜோதிடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும் என்பது அனைவரும் தெரிந்த உண்மை. அப்படி இருக்குள்ள அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நாம் கவலைப்படுவ தேவையில்லை. மேலும் புனர்பூச நட்சத்திரம், அதாவது குரு நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு செவ்வாய் தசையே வராது. அப்படி இருக்குள்ள செவ்வாய் தோஷத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? அந்த செவ்வாய் தசையானது ஒருவருக்கு திருமணத்திற்கு முன்பே வந்துவிட்டாலும் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. திருமணத்திற்கு பின்பு அது குரு பார்த்தோ, குரு சேர்ந்து இருந்தோ, கூட சுக்கிரன் பார்த்தோ சேர்ந்து இருந்தோ இந்த செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகருக்கு ஒன்றும் செய்யாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் பார்ப்பவர்கள் இந்த ராகு கேது செவ்வாய் தோஷங்களை கருத்தில் கொண்டு ஜாதகங்களை முடிந்த வரைக்கும் 10 பொருத்தத்தை தவிர மீதி ஜாதக பொருத்தத்தை பார்த்து சேர்த்து வைக்குமாறு மிகவும் தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் சோமசுந்தரம், ஆட்டையாம்பட்டி மகாலட்சுமி ஜோதிட நிலையம். ஃபோன் நம்பர் 93 676 678 37. நன்றி, வணக்கம். நன்றிங்க. மனசமுத்திரமா சார்? ஆட்டையாம்பட்டிக்காரருக்கு வணக்கம், நன்றி சார். இந்த ராகு கேது 12 ராசிக்கு உண்டு சார். ஆனால் தோஷம்னு நாம் சொல்கிறப்ப என்ன திருமணத்துக்கு வர்றப்ப 2, 4, 7, 8, 12 தானே சொல்கிறோம். ஏன் அதை மாத்திரம் வச்சுக்கிட்டீங்க? அது முக்கியமான வீடு, முக்கியமான சமாச்சாரம். 2ங்கிறது வீடு, 4 என்பது உங்களுடைய சுகம், 7 என்பது மனைவி, 8 என்பது மாங்கல்யம் உங்களுடைய ஆயுள், 12 என்பது சுகம், பெட் சுகம். அதனால் இந்த 5க்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நம்ம தோஷம் அதே மாதிரி தான் ராகுக்கு எடுத்திருக்காங்கிறது என்னுடைய கருத்து. 2வது, இந்த ராகு ஒரு சில ஜாதகத்தில் ராகு தோஷம் இல்லை, ஒரு சில ஜாதகத்துக்கு உண்டு. எப்போ ஏதுங்கிறத சொல்கிறேன் நான். அதே பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நான் தொடலை. இந்த ராகு நீங்கள் 2, 8 இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு அது ஆமாம். அதே 2, 8 இருக்கிறப்ப இல்லை. எப்போ அப்படிங்கிறப்ப
அந்த 2-8 நின்ற ராசி எந்த நாதன் எந்த கிரகத்தின் வீடோ அந்த கிரகங்கள் 6-8ஆக இருந்தாலோ அல்லது சேர்க்கை பெற்று இருந்தாலோ அது தோஷம்தான். அந்த ஜாதகத்துக்கு அது தோஷம். அந்த 6-8ஆகவோ சேர்க்கையோ இல்லாமல் மற்ற சுப சேர்க்கை, அதாவது மீதி எல்லாம் 4-7 கேந்திரமோ திரிகோணத்திலே இருந்தது அப்படின்னா அது தோஷம் இல்லை. அது ராகு கேதுவாக இயங்காது. புரியுதுங்க? தெளிவாக சொல்லிட்டீங்களா? ஏன்னா இந்த ராகு கேதுங்கிறது ஒரு மிஸ்ட்ரி, ஒரு பெரிய ஒரு மித்து. உண்டு இல்லை, இருக்கு இல்லை, அந்த மாதிரி. அதனால தான் நான் அது பெருசாக வருங்கிறதுனால தான் நான் சொல்லலை. மன்னிச்சுக்கோங்க சார். நல்லதுங்க. அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது இதில் வந்து நிறையா ஜோதிடத்தில் பொருத்தம் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் வருது. ராகுகேது அப்படிங்கிற தோஷங்கள் தருவது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு குணம், அது ஒரு குண இயல்பு அப்படின்னு சொல்லலாம். லக்கணத்தில் ராகு ஒரு பையனுக்கு இருக்குது. அந்த பையன் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் வந்துடுது. லக்கணத்தில் ராகு இருக்கிற அல்லது கேது இருக்கிற பெண்ணையே மனம் முடிக்கும் போது நல்லாயிருக்கு. அப்படி இல்லாமல் செய்யும்போது என்ன நடக்குது, நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன நடக்குதுன்னு பார்க்கல. இந்த லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக கேது இருக்கிறவங்க ஒருத்தர் கூட பழகிறதுக்கு டைம் எடுத்துக்குவாங்க. எடுத்தெடுப்பில் பழக மாட்டாங்க, மிங்கிள் ஆக மாட்டாங்க. அப்போ பொண்ணுக்கு ராகுகேது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பையனுக்கு ராகுகேது இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மேரேஜ் ஆன உடனே ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ இந்த பையன் வந்து கலவரப்படுவான், பிடிக்காமல் கட்டி வச்சிட்டாங்களோன்னு பயப்படுவாங்க. அதனால தான் இந்த ராகுகேது அமைஞ்சிருக்கல என்ன 2 பேரும் ஈவனாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் செவ்வாயும். இதில் நம்ம பரிகாரம் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா வழிபாடுகள் தானே தவிர அதாவது ஒரு தோஷம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு மச்சம் மாதிரி. எவ்வளோ பெரிய சோப்பு போட்டாலும் அந்த மச்சம் போகாது. மறுபடியும் எதுக்காக பரிகாரம் பண்ணுறோம்? ஏன் கோயிலில் போய் பண்ணுறோம்? நினைவூட்டுதல். நம்மளை நல்லா நினைவூட்டிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைவூட்டிக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்கணத்தை சுக்கிரன் பார்த்துட்டாலோ லக்கணத்தில் சுக்கிரன் இருந்துட்டாலோ அந்த பையன் எப்படிப்பட்ட பொண்ணை கட்டி வச்சாலும் பொழைப்பான். வேணா செக் பண்ணி பாருங்கள், அடித்த கூட வாங்கிக்குவான். அதே மாதிரி லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ செவ்வாய் பார்த்த பெண் எவ்வளவு மோசமான கணவராக இருந்தாலும் அனுசரித்து பொழைச்சிருவான். இது வந்து ஒரு அடிப்படை தத்துவம். என்ன நான் 4-5 பேர் ஜாதகத்தை நான் செக் பண்ணி பார்த்தேன் இதுக்காகவே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இல்லையா? ஏமா நைட் ஆனால் அவனை தண்ணியை போட்டு ராவடி பண்ணுறான், தகராறு பண்ணுறான், அடிக்கிறான். போயிருமா பேசாம அம்மா வீட்டுக்கு போய் அதே ஒன்று பண்ணேன் அப்படின்னா போக மாட்டேன் அப்படிங்குதுங்க. என்ன காரணம்னு பார்த்து ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்த்திருக்கிறது. அப்போ இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்போது சண்டை போடும், ஆனால் பிரிஞ்சு போகாது. இதுவே வந்துங்க இந்த லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருந்து ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்க 2 பேரும் பேரளவில் தான் தம்பதியாக இருப்பாங்க. ஈகோ கூடயே போயிட்டு இருக்கு. இது வந்துங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்து எடுத்த விஷயங்கள்லாம் நமக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்கள், ப்ராக்டிக்கலாக நாமளும் செக் பண்ணி பார்த்த விஷயங்கள். ஸோ வந்து இந்த அடிப்படையும் பார்த்துக்கிறோம். தசை பொருத்தத்தில் பார்க்கும்போது முக்கியமான பொருத்தமான கயிறு பொருத்தம் பார்த்துக்கிறோம். முந்தா நாள் ஒரு பெரிய தம்பதியர் ஒருத்தருடைய வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போயிருக்கேன். அந்த அம்மா வந்து மிருகசீரிடம், அவர் வந்து சித்திரை. ஓகோன்னு பிழைக்கிறாங்க, பெரிய அளவில் பிழைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை ரச்சு தட்டுமா தட்டாதா? சிரசு ரச்சு தட்டும், சாதாரணமாக தட்டாது. இதே மாதிரி ஒரு அமைப்பு பெங்களூரில் ஐடியில் வேலை செய்த அந்த பொண்ணு, அந்த பையன் லவ் மேரேஜ். 5-7 தொடர்படைஞ்சுனா லவ் மேரேஜ், அதுக்கு ஓகேங்களா? 5-7 ஏதாச்சும் ஒரு சம்மந்தப்பட்ட நிச்சயம் காதல் திருமணம் தான். அதில் செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கேஸ்ட் மாறி செய்வாங்க. அதை சனி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வேலை பார்த்து மேரேஜ் செய்வாங்க. அப்படி செஞ்ச ஒரு ஜாதகம் வந்து கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சிரசு தான், சிரசு ரச்சு தட்டிடுச்சு. கல்யாணம் ஆச்சு, 2 பேருமே நல்லா சேலரி, நல்லா இருக்காங்க, குழந்தை பிறந்துச்சு, அதுவும் நல்லா இருக்குது. 4 வருஷம் கழித்து பிரச்சனை ஆரம்பிச்சிது. எப்படி ஆரம்பிச்சிதுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தலைவலி. அந்த தலைவலிக்கு நிவர்த்தியே பண்ண முடியல. சார் அது என்ன தலைவலின்னு சொல்லுவாங்க சார்? தீர்க்க முடியாத ஒரு மைக்ரேன், அதே தான். இப்போ எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாத்திரை போட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்க. மாத்திரை போடுறதுங்கிறது தற்காலிகம் தானே. ஏன் சார் இந்த மாதிரி வந்துச்சுனாங்க, ரச்சு தட்டிடுச்சுங்க. அது இப்போ தான் தட்டுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் கழித்து தட்டும். கொஞ்சம் அதை பார்த்து செஞ்சால் பரவாயில்ல. பாதரட்சி வந்தால் சொத்து போயிடும். பாதரட்சி வந்தால், கண்டரட்சி வந்தால் எதிர்பாராத பிரச்சனைகள். இது அந்த ரச்சு சாதாரணமாக தரல, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சு தான் தந்திருக்காங்க. நான் இதை எப்படி புரிகிற மாதிரி சொல்லிடுவேன்னா, ஒரே கூட்டம்னு சொல்லிடுவேன், ஒரே கோத்திரம்னு சொல்லிடுவேன். ஒரே கூட்டத்தில் நீங்கள் எப்படி பொண்ணு கட்டுவீங்க? ஒரே குலதெய்வ சாகுறவங்க எப்படி பொண்ணு கட்டுவீங்க? அதே மாதிரி தான் சூரிய நட்சத்திரமா சூரிய நட்சத்திரம் மேட்ச் ஆகாது, சந்திர நட்சத்திரம் சந்திரன் மேட்ச் ஆகாது. இந்த கான்செப்டை மட்டும் எடுத்து பார்த்தா கூட போதும். 10க்கு 4 பொருத்தம் 5 பொருத்தம் தெரிந்தால் கூட செஞ்சிடலாம். மகேந்திர பொருத்தம் தட்டையில், மகேந்திர பொருத்தம் வல்லங்கியில் நாம் பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணுங்க? கரணத்தை பார்க்கணும்.
2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் கவுளவு கரணம் இருந்தால் போதும், மகேந்திர பொருத்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கவுளவுன்னா பண்ணி எதுக்கு ஃபேமஸுங்க? குட்டி போடுறதுக்கு தானே ஃபேமஸு. அப்போ 14 குட்டி போடும் பாருங்க, எவ்வளோ இதாக இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அதில் இருக்கும். அதே ஒரு வேளை கரசையாக போயிடுச்சுன்னா அது எவ்வளோ நாள்? 12 வருஷம். கரசை கரணத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டு தான் கிடைக்கணும். ஒருவேளை முன்னாடி கிடைச்சிருச்சுன்னா அந்த ஆரோக்கியத்தை நினச்சி அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம் வராத ஒரு ஜாதகத்தில், 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜாதகத்தில் கரணமும் கரசையாக போச்சுன்னா ஜாக்கிரதையாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. பண்ணி வச்சா மிச்சம் ஒரு பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா ப்ராக்டிக்கலாக அப்பயே நம்ம செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கணும். அப்பயே செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கருத்தரங்களில் நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் கேட்டோம். இன்னும் யாராவது தகவல் சொல்ல வேண்டியிருக்கலாம்? நீங்கள் ஏதாச்சும் பேசுகிறீங்களா? ஓகே. இதில் ஒரு சின்ன ஒரு இதாக வந்து கேள்விகள் நேரமாக இந்த ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களாம்மா? சொல்லுங்கம்மா. ஏதாவது சந்தேகங்கள்? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிட்டாங்க, எங்கெங்கேயோ போயிடுச்சுன்னு நினச்சிங்களா? பாரம்பரியம் தான்மா அடிப்படை. பாரம்பரியத்துங்கிற ஒரு முதல் படியை மிதித்து அப்படியே கிழக்கையாக பிரியும். ஒரு மரத்தோட வேர் மாதிரி பாரம்பரியம், கிளை தான் ஒவ்வொரு இதுவும். இதில் ஒவ்வொருத்தர் போகிற சொல்கிறாரு, நான் போன கிளை நல்லா இருக்குதுங்க, இந்த நல்லா இருக்குது, அதனால சொல்கிறாங்க, அவ்வளோதான். பாரம்பரிய மெத்தடில் எடுத்து அது கூட சார ஜோதிடம்னு சொல்லக்கூடிய மெத்தடை எடுத்து நான் பார்க்குற முறை சொல்கிறேன். எடுத்து சந்திரன் நாடியை இணைத்து பார்த்தால் தெளிவான பலனை அப்படி கண் கூட சொல்லலாம். சொல்லுங்க. ஆமாங்க, ஆமாம், வர்றாரு, கிளாஸ் நடத்துகிறாரு. மறுக்கிறார். ஆமா. சுபத்துவம் பாரு. சரிங்க. அவர் சொல்றாரு. ஒரே நிமிஷம் இருக்கு, நான் மறு சொல்லி கொடுத்துருக்காரு. போக முடியும். சரி, சொல்லுங்க. சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஆமா, இதுல போய் தான் போகணும். இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்ற பாருங்க. ஆதித்ய குருஜியில என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு மெத்தட். இப்போ இவங்க எப்படிங்க கேபி மெத்தட் சொன்னாங்க, சாரஜோதிடம் இதெல்லாம் ஒரு மெத்தட். ஆனால் யார் எந்த மெத்தட் வச்சுருந்தாலும் தாராபலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தாரைன்னா என்ன அர்த்தங்க? வழி. தாரைங்கிறது வழி. ஒரு விஷயத்தை உங்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வழி வேணும். இப்போ இந்த கருத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேணும். இந்த நிகழ்வு தான் நட்சத்திரம். இந்த திருச்செங்கோட்டுக்கு 4 ரோடு இருக்குன்னா 4 ரோடு 4 நட்சத்திரம். நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து எந்த ரோட்டில் வந்தால் பக்கங்கிறத அந்த நட்சத்திர தாரை சொல்லுது. 2வது தாரை எடுத்துக்கங்க, 5 4 எடுத்துங்க, 8 எடுத்துங்க, 6 சொல்லுது. இல்லை, நான் இப்படி சுற்றி தான் வருவேன்னா வரலாம், தப்பு இல்லை. ஆனால் நமக்கு சுகமான பயணமாக அது இருக்காது. நட்சத்திர தாராபலம் இல்லாமல் நிச்சயமாக ஜோதிடம் பார்க்க முடியாது. அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இன்னொரு மாதிரி சொல்லலாம். இந்த பிருகு நந்தி நாடின்னு ஒரு முறை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லக்கணமெல்லாம் இருக்காது. ஆமாம், நம்ம பழனிகாரர் சொல்கிறார் இல்லைங்களா? அவர் நம்ம கூட்டத்தில் நிறைய பேசியிருக்காரு. நல்ல ஜீனியஸ், நல்ல கருத்துக்கள் சொல்லுவார். அது வந்து கிரகங்களுடைய நேரடி பார்வை மட்டும்தான். இப்போ இந்தியாவில் வந்து ஒரே மாதிரி தான் இப்போ வெப்பநிலை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஊருக்கு ஏன் வித்தியாசப்படுது? செல்சியஸ் 38 இருக்குது, 40 இருக்குது, 32 இருக்குது. இதே மாதிரி தான் இது மாற்றம் அடையும். ஆனால் இவங்க ஃபிக்ஸ்டாக ஒரே சுபத்துவம் ஒரே பாவத்துவம் கிடையவே கிடையாது சார். சனி போல் மிக சுபத்துவமான கிரகம் கிடையாதுங்கிறது நம்ம பாரம்பரியம். சனி இல்லாமல் ஆயுள் கிடையாது, தொழில் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த முறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கு அந்த பவர் தரவே இல்லை. சனி பார்த்தது வந்து ஒரு சுபத்துவத்தை சொல்லவே இல்லை, ஆச்சுங்களா? அது வந்து கான்செப்ட் தவறுங்க சார். அவருக்கு கை விடுது, அவ்வளோதான். அவருக்கு வந்து அவர் செய்கிற மெத்தட் சரியாக இருக்குன்னு நல்லா நம்புகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கறது சரியாக வராது, போகிறாங்க. நான் சொல்லக்கூடிய ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இப்போ சாரஜோதிடம் இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா? ஒரே ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம். யாருடைய ஜாதகத்திலேயே சாரஜோதிட மெத்தடில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். யாரோட ஜாதகத்திலேயே இருந்தாலும் புதன் இருக்கார் இல்லைங்களா? புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அதை சம்மந்தமாக தான் அவர் கொஞ்சமாக நினச்சி படிச்சிருப்பார், அதிகமாக படிச்சிருப்பார். இது சாரஜோதிடம். அப்படியே எடுத்து பாருங்கள், எல்லா ஜாதியுமே எடுத்து பார்க்கலாம்.
புதன் எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்காரோ அந்த சம்மந்தப்பட்ட படிப்பு தான் அவர் குறைவாகவோ நிறைவாகவோ படிச்சிருப்பார். அனுச சனிச்சாரம். ஆமாம், அனுச சனிச்சாரம். புதன் அனுசத்தில் அதாவது அவங்க வந்து பாரம்பரியமான தொழில் எல்லாமே செய்யக்கூடியவங்க, பெரியவங்களுடைய தொழிலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இதுங்க. அவர் நல்ல படிக்கிற இவராக இருந்தாருன்னா இன்ஜினியர், பிஏ, எம்இ இப்படி போயிட்டு இருப்பார். இல்லை இன்னும் நாலேஜான பர்சன் அப்படின்னா அவர் வந்து ஆட்சியர் அளவுக்கு கூட வரலாம், கலெக்டர் அளவுக்கு கூட வரலாம். ஆனால் இந்த இந்த சாரஜோதிடம் யாருக்கும் பொய்க்கிறது இல்லை. இதே சாரஜோதிடத்தை இன்னொன்று சொன்னேன், சனி யாரை தொடுகிறாரோ அது தொழில்னேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யாருமே அதில் மாறாது. இதுலேயே இன்னொன்று இருக்குது, ஒரு கிரகத்தை தொடும்போது வரும், அதுலேயும் வரும். ஆமாம் வரும். சரி, இப்போ அது வர்றாரு. அது அப்படி வராதுங்க, அது சாத்தியம் இல்லை, அப்படி சொல்லவும் கூடாது. ஆமாம் ஆமாம். சார் இதில் சார் இந்த சாரங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நமக்கு தெரியும் ஒரு 160 காரகத்துவம் இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் அதே மாதிரி ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வரவங்க ஒரு கேள்வியோடு வராங்க, அல்லது வரல நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, ஐயா சொன்ன மாதிரி சந்திர நாடியில் இதுக்காகத்தான் வந்தேன், ரைட், ஏதோ ஒன்றுக்கா பலன் சொல்ல வர்றப்ப அந்த காரகத்துவம் என்ன பிரச்சனைக்காக வந்ததோ அது எந்த வீட்டை குறிக்கிறதுன்னு பாருங்கள். அந்த வீட்டின் அதிபதியும் அந்த வீட்டின் உச்சநாதனும் மட்டுமே பலன் சொல்லும். நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். இப்போ கல்வியை பற்றி என் பையன் படிப்பானான்னு கேள்வி வருதுன்னு வைங்க, 4ஆம் பாவமா அது 2ஆம் பாவமாங்கிறது வயசை பொறுத்து 4ஆம் பாவம்னு எடுத்துங்க. அந்த 4ஆம் பாவம் எதை குறிக்கிறது? கல்வி. அப்போ அந்த 4ஆம் வீட்டின் அதிபதியும் அந்த 4ஆம் வீட்டில் உச்சமாகின்ற கிரகம் தான் அதற்கு பொறுப்பு. முடிஞ்சது வேலை. ஏங்கன்னு போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. சிம்பிளாக வழி இருக்கிறப்ப ஏன் அதை உபயோகப்படுத்த மாட்டோம்? இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. அதுக்கு அடுத்தது இந்த சாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாரம்னா என்ன சார்? என்ன இயற்கையாக சூரியனை எல்லா கிரகமும் சுற்றி வருதா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது ஜோதிடம் இருக்குதுங்கிறவனுக்கு, இல்லைங்கிறவனுக்கு, ஆன்மீகவாதிக்கு, நாத்திகவாதிக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். இல்லை சார், நீங்கள் வானிகளில் அந்த ஆராய்ச்சி அவன் அந்த கேட்டகரியில் இருக்கிறவனு நாம் விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு வருவோம். இந்த சூரியனை சுற்றி வர்ற கிரகம் சுற்றி வர்றதில்ல உள்வட்ட கிரகம்னு ஒன்று இருக்குது, வெளிவட்ட கிரகம்னு ஒன்று இருக்குது. இந்த இரண்டுக்கு இடைப்பட்டது பூமி. இந்த பூமியை சந்திரன் சுற்றிக்கிட்டு வர்றான். இந்த சந்திரன் சுற்றி வர்ற சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா, அந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கிற 27 நட்சத்திரத்தை தொட்டு தான் அந்த சந்திரன் கடந்தாகணும். புரியுதுங்களா? அதனால இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தை தொழுகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் அந்த மனிதன்கிட்ட இருக்கும். இல்லைன்னா ஜாதகம் தப்பு. அதுக்கு அடுத்தது எந்த ஒரு கிரகம் இந்த சுற்றுவட்ட பாதைக்கு நேர் கோணத்தில் எது டச் ஆகுதோ அதனுடைய குணாதிசயங்கள் அது இருக்கும். புரியுங்களா? சாரம் இருக்குது இல்லைன்னு ஒரு ஜோசிக்காரன் பேசுறானா, அந்த ஜோசிக்காரருக்கு இன்னும் கிரகம்னா என்னன்னே தெரியல, கிரக நகர்வுகளுடைய தன்மை புரியல. ஏதோ வாய்க்கு வர்றதை பேசுறாங்க, 4 பேர் கை தட்டத்துக்கு ரெடியா இருக்காங்க, 4 பேர் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, அதை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஜோதிடர்கள் அனைவரும் அந்திம காலத்தில் மகா கேவலத்துக்கு ஆளாக போறாங்க. அது எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கு அடுத்தது அம்மா ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. நீங்க சொன்னீங்க இந்த தாந்திரிக பரிகாரம், மந்திர பரிகாரம், யாக ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 2வது இடத்துல 2க்குரியவனும் ராகு, சனி, புதன், இவங்க 3 பேர் சம்பந்தப்பட்டு அவன் மந்திரம் சம்பந்தம் இல்லாம அவன் வாழ்த்து முடிக்கவே முடியாது. ராகு வக்கரம் வந்துருதா, புதன் மாந்திரிகம் வந்துருதா,
புதன் மந்திரம் வந்துருதா? 2 வலுவா இருக்கிறேன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 160 ஜோதிடர்களுடைய ஜாதகம் இருக்கு. இந்த ஜாதகத்துல எந்த ஒரு ஆளு வந்து பரிகாரத்தை மட்டும் ஃபாலோ பண்றாரு, எந்த ஒரு ஆளு கோயிலை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, எந்த ஒரு ஆளு அன்னதானத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, எந்த ஒரு ஜோதிடர் தானத்தை மட்டும் பேசிட்டு இருக்காரு, எந்த ஒரு ஜோதிடர் மதிமுக்கால் மந்திரங்கள் வேலைக்கு தள்ளுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியா எழுதி வச்சிருக்கிறேன். அதை விட கடைசியா ஒரு கேள்வி, ஒரு தகவல். நீங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் ஜோதிடம், மாந்திரிகம், தாந்திரிகம், மந்திரம், பரிகாரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து கொல்லிமலையில் இந்த மந்திர தந்திர வேலை இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சேந்தமங்கலத்தில் இருக்குதுன்னு தெரியும். இதையெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும்ல. எவனுக்கோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் 4 பேருக்கு சொல்றதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதனால எல்லாமே இருக்குதுங்கிற கண்ணோட்டத்தில் தேடுங்க. உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது கண்ணுக்கு முன்னால் அது நிற்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதை விட்டு இல்லை இல்லைன்னு இருந்ததுன்னா, இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, இருக்குதுங்கிறவன் காட்டுறதுக்கு, அடையாளம் காட்டுறதுக்கு வேணும். புரியுங்களா? என்னுடைய அத்தனை பதிவுகளுமே இருக்குது அப்படிங்கிற அடையாளம் காட்டுறதுக்காகத்தானே ஒழிய இல்லை அப்படின்னா இல்லையா இல்லாம போயிருக்கும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. அதனால அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல இன்னைக்கு இங்க இருக்கிற துணி உடுத்திருக்கிறவங்க எந்த கலர் உடுத்திருக்காங்களோ அந்த கலர் எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு பஞ்சாங்கத்துல 87வது பக்கத்துல வாசன் பஞ்சாங்கத்தில் இருக்குது. கிரகங்களும் அதனுடைய நிறங்களும் காரகத்துவங்களும், புரியுங்களா? அந்த காரகத்துவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த நேரத்துக்கு சம்மந்தப்பட்ட பாதையில நட்சத்திரத்துல இன்னைக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் தற்பரை இப்படின்ட்டு இந்த 9 வகையான காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்தி கொண்டிருக்கும் கிரகங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி பயணப்பட்டு கொண்டிருந்தா தான் நீங்க இந்த சிகப்பு கலர் அணிய முடியும், இந்த பச்சை கலர் அணிய முடியும், அந்த சந்திர கலர் அணிய முடியும். ஆனா இதையெல்லாம் விட்டுடிச்சுட்டு ஜோதிடம் வேற இயல்பு நிலை வேற அப்படின்னு தாறுமாறா போயிட்டு இருக்குது. இதனாலதான் ஜோதிடம் வேற இயல்பு நிலை வேற அப்படிங்கிறதுனால இன்னொரு தருதலை உள்ள வந்துருது. ஜோதிடம் மூட நம்பிக்கைன்னு ஒருத்தன் நாய் வந்துருதுங்க. மூட நம்பிக்கைன்னு ஒரு கூட்டம் இருக்கு, புரியுங்களா? அதனால எல்லாமே இருக்குதுங்கிற எண்ணத்தோட தேடிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாதையை எனக்காக நான் மாற்றணும்னு சொல்ல, நீங்க உங்க பாதையில போயிட்டே இருங்க. ஆனா நான் சொல்ற தகவல்களை இந்த மூளைக்குள்ள ஒரு மூளையா போட்டு வச்சிருங்க. அது கண்ணுக்கு தென்படும். கண்ணுக்கு தென்படும் போது எல்லாமே இருக்குதுன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். எல்லாமே இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லைங்கிறதே கிடையாது. நவகிரகங்கள் காட்டாத ஒண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரி, எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? அந்த அளவுக்கு அறிவும் அனுபவமும் வேணும். இந்த அறிவும் அனுபவத்துக்கு இந்த பிறவி பத்தாது. இதுதான் நடைமுறை அனுபவம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. இந்த சிறப்புமிகு 248வது கருத்தரங்கில் பங்கெடுத்து ஜோதிட கருத்துக்களை உரையாற்றிய ஜோதிட அறிஞர்களுக்கும் இது கலந்து கொண்ட ஜோதிட ஆர்வலர்களுக்கும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.